வெல்கம்ஸ் டு அகதாஸ் கோர்ஷிட் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ராக்லன் ஸ்வெட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீடடான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிராம்ஸ் யான், சர்க்குலர் நெட்டிங் நீடில், இன்ச் டேப், சிசர், அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டிச் மார்க்கர் வேணும். நான் யூஸ் பண்ணுறது சர்க்குலர் நெட்டிங் நீடில். நீங்கள் 2 பாயிண்டட் நெட்டிங் நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் மார்க்கர். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்வெட்டர் போகிறதுக்கான நீடடான திங்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்வெட்டர் போடுறதுக்கு முன்னாடி பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச் நாட் எப்படி போடுறது அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி க்ராஸாக வச்சு நூலை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சுற்றி, அப்புறம் அந்த டைனி ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணி புல் பண்ணணும். மறுபடியும் போடலாம். இந்த மாதிரி க்ராஸாக வச்சு க்ராஸாக வைக்கணும். அதை சுற்றி இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதை நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னா அது அவுறணும் இந்த மாதிரி. ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் ஸ்லிப் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நாட் போடுற மாதிரி யான் இந்த மாதிரி கொண்டு வந்து நெட்டிங் நீடில் வச்சு அதை புல் பண்ணணும். ஸோ நாட் விழுந்துடும். ஸோ இப்போ நீடிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ்ட் ஆன் மெத்தட். யானை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி இதை புல் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணி புல் பண்ணணும். பூ கட்டுற மாதிரி, எக்ஸாக்டாக பூ கட்டுற மாதிரி தான். லாங் டெயில் வச்சு ட்விஸ்ட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணி இப்படி புல் பண்ணணும். இன்னொரு மெத்தடில் கேஸ்ட் ஆன் பண்ணலாம். இதை இப்போ ஊற்றலாம். நீடில் மெத்தடில் கேஸ்ட் ஆன் பண்ணலாம். இந்த மாதிரி நீடில் அடியில் இன்சர்ட் பண்ணி லாங் யானை எடுத்து இந்த மாதிரி நீடில் சுற்றி லைட்டாக புல் பண்ணி வெளியே எடுத்து அது மேலே அப்படியே நீடில் லாக் பண்ணிடணும். மறுபடியும் போடலாம். அடியில் இன்சர்ட் பண்ணி டெயில் இப்படி சுற்றி வந்து லைட்டாக புல் பண்ணி நீடில் லாக் பண்ணணும். நீங்கள் கோஷர்ட் போடுறவங்களா இருந்தால் செயின் வந்து போடுவோம் இல்லையோ, அதே மாதிரி நிட்டிங்கில் கேஸ்ட் ஆன் மெத்தட் வந்து இருக்குது. இது செயின் போடுற மாதிரி தான். ஸோ நமக்கு எவ்வளோ செயின் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கேஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் எல்லாமே இந்த கேஸ்ட் ஆன் மெத்தடை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வர ஸ்டெப்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது பேசிக் ஸ்டிச்சஸ். நெக்ஸ்ட் நம்ம காட்டர் ஸ்டிச் வந்து போட போகிறோம். இது ஸ்வெட்டரோட காலர், நெக் பேட்டர்ன்ஸ், இது எல்லாருக்குமே ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டிச் கூட. ஸோ இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஸ்வெட்டர் வந்து பின்னலாம். ஸோ காட்டர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி லாங் டெயில் எடுத்து
அதை ஃபுல்லாக சுற்றி லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா இந்த சைடும் புஷ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். மறுபடியும் இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணணும். அந்த சைடும் லைட்டாக புஷ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஸ்டிச்சு வந்து அவுறாமல் பார்த்துக்கோங்க. மறுபடியும் போடலாம். நம்ம இந்த மாதிரி அடியில் இன்செர்ட் பண்ணி நீடில் ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி புல் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து நம்ம காட்லெஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதுதான் நமக்கு பேசிக் ஸ்டிச். நம்மளோட ஸ்வெட்டர் போடுறதுக்கு இது வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்டிச்சு. ஸோ இந்த டிசைனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலர், அதுக்கப்புறமா ஹேண்டு, ஸோ பட்டன் கலர், ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த காட்லெஸ் ஸ்டிச்சை வந்து தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து பின்னுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கோஷட் போடுற மாதிரி ரைட் ஹேண்டில் நீடில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி யானை சுற்றி இந்த மாதிரி நீங்கள் வந்து நெட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீடில் இன்செர்ட் பண்ணி லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி யானை இந்த மாதிரி வெளியே எடுக்கணும். இன்செர்ட் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி வளைச்சி இந்த மாதிரி புல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிச் வந்து வந்துடும். ஸோ மறுபடியும் லைட் அப்படி நூலை சுற்றி வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நெட்டிங் போடுறப்போ ரொம்ப ஸ்பீட் கிடைக்கும். டக்குன்னு வந்து நம்ம இதை போட்டுடலாம். ஸோ ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். வேகமாக வந்து நம்ம இந்த மாதிரி நெட் பண்ணலாம். நீங்கள் நெட் பண்ண ஸ்டிச் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே வந்து நீங்கள் போடுற ஸ்டிச் வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. மேலே லூப் இருக்கணும், கீழே வந்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. டெயில் வந்து கீழே தான் இருக்கணும், எப்பயுமே கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லூப்பை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துடலாம் நெட் பண்ணாமல். இது ஸ்வெட்டரோட எட்ஜஸ் வந்து நீட்டாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த லாஸ்ட்டு ஸ்டிச் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இது பார்க்குறதுக்கு நெட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் கார்ட்டர் ஸ்டிச். நீங்கள் இதே ஸ்டிச்சஸாக ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிசைனுக்கு பேர் கார்ட்டர் ஸ்டிச். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம
பேர்ல் வந்து பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி அதுவும் கீழே இன்சர்ட் பண்ணணும். இவ்வளோ நேரம் நம்ம மேலே இன்சர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கீழே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி நீடில் கீழே கூடி சுற்றணும். அந்த மாதிரி யானை பிடிச்சிக்கோங்க டைட்டாக. ஸோ வெளியே எடுத்து லைட்டாக புல் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ கீழே இன்சர்ட் பண்ணி நூல் எடுத்து நீடில் ஃபுல்லாக சுற்றி லைட்டாக புல் பண்ணிங்க அப்படின்னா அது வெளியே வந்துடும். இதுக்கு பேர் பேர்ல் ஸ்டிச். முன்னாடி நம்ம பண்ணிகிட்டு இருந்தது கார்ட்டர் ஸ்டிச், நிட்டிங். இப்போ நம்ம பண்ணுறது பேர்லிங். ஃபஸ்ட்டு பண்ணது நிட்டிங், இப்போ பண்ணுறது பேர்லிங். மறுபடியும் சொல்கிறேன். கீழே இன்சர்ட் பண்ணி நூல் இந்த மாதிரி கொண்டு வந்து லைட்டாக புல் பண்ணி மேலே இழுத்து விட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி சுற்றி லைட்டாக ஒரு புல் கொடுத்து அந்த மாதிரி இழுத்து விடணும். ஸோ லைட்டாக அப்படி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த மாதிரி நெட் பேர்ல் அப்படி தான் பேட்டர்ன் ஃபுல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நெட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பேர்ல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து பேர்ல் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வர ரவுண்டில் நம்ம வந்து நெட் பண்ண போகிறோம். ஸோ இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேர்ல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர ஸ்டெப் நம்ம வந்து நிட்டிங் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ட்டர் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி இருக்கும். நிட் பண்ணது எல்லாமே இந்த டிசைனில் இருக்கும். இப்போ நம்ம பேர்ல் பண்ணது வந்து புதுசாக ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெட் பேர்ல் போட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பின்னல் மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பின்னல் டிசைன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த டிசைன் பேர் ட்விஸ்டட் ஸ்டாக்கிங் ஸ்டிச். இப்போ நம்ம போடுறது ட்விஸ்டட் ஸ்டாக்கிங் ஸ்டிச். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேர்ல் பண்ணோம். இப்போ வந்து நம்ம நிட்டிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம நிட் பண்ணணும். போன டைம் நம்ம பேர்ல் பண்ணோம், இப்போ நிட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிப்பீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஸ்வெட்டர் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல் பேட்டர்னுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஃபுல்லாமே இதே பேட்டர்ன் இதே டிசைன் தான் வரும். கார்ட்டர் ஸ்டிச் அப்புறம் ஸ்டாக்கிங் ஸ்டிச் வந்து வரும். இது வந்து ட்விஸ்டட் ஸ்டாக்கிங் ஸ்டிச், இது கார்ட்டர் ஸ்டிச். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி பேபி கார்டிகன் அப்புறம் பெரியவங்களுக்கான ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து ஒரு நியூ பேபி பார்ன் ஸ்வெட்டர். இது வந்து அக்ரலிக் யான் 65%ம் 25% வந்து ஊல் பிளண்டடும் இருக்கிற ஒரு யான். இது பார்த்திங்க அப்படின்னாலே ரொம்ப காஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். யானோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், ரொம்ப பெரிய யான் இது. இது 6 பல்கி யான், 2 பிளேக்குள்ளது 6 பல்கி யான். 2 mm சைஸில் வந்து இது இருக்கும். இது வந்து பல்கி யான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு இந்த பேட்டர்னை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.